ஐயனார் துணை சிறையில் அடுத்து வரை பேசல சோழன் நேர்ந்துட்டு நிலா அவமானப்பட்டதவே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நேராக அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு பணத்தை கேட்குறாங்க. உன்னை நம்பி நான் எப்படி 5 லட்சம் பணத்தை கொடுக்கறது? வண்டி பில்லெல்லாம் வேற கட்ட வேண்டிதான் நிறையவே இருக்குது. நீ வேற வாடகைக்கு போக சொன்னால் அண்ணன் என்னாலலாம் முடியாதுண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் உன் வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டிக்கிற. இதில் வேற நீ 5 லட்ச ரூபா பணத்தை கேட்டால் உடனே தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சோழன் இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல, நிலா அவமானப்படுறதா தான் பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கிறாரு. நிலா கிட்ட கொண்டு போய் நீங்கள் யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, அதனால் இந்த பணத்தை நீங்கள் முதல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதுங்க இவ்வளோ பணம்? நான் ஓனர்கிட்ட தாங்க கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை எப்படி கழிக்கிறது? அதில் நான் பார்த்துக்கிறேங்க, ஓவர் டியூட்டி பார்த்தா கண்டிப்பாக இந்த காசெல்லாம் நான் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அதுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்குள்ளே நான் அந்த பணத்தை அடைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓனர் நேராக வீட்டுக்கு வந்து சோழனோட சட்டையை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்லாவிலேயே கையை வச்சிருப்பனி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கூட போகிறக்காது தம்பியாக நான் உன்னை பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.